Hello, welcome to Victory Science Academy. Now we are going to see about binary fission. Before entering into binary fission, we must know what is fission. Fission means breakdown of a parental cell into two or more identical daughter individuals. அதாவது பைனரி ஃபிஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபிஷன்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அதில் ஃபிஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு செல்லானது இரண்டு இல்லாட்டி அதற்கு மேற்பட்ட துண்டுகளாக உடையிறதுக்கு பேர் தான் ஃபிஷன் அப்படின்னு உள்ளதை சொல்கிறாங்க. தென் கம்மிங் டு த பைனரி ஃபிஷன், த பேரண்ட் செல் டிவைட்ஸ் இன்டு டூ halves and each half forms a daughter individual. அதாவது பைனரி ஃபிஷன் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செல்லானது இரண்டு துண்டுகளாக பிரிஞ்சு அந்த இரண்டு துண்டுகளும் ஒவ்வொரு செல்லாக உருமாறி வளர்ந்துக்கிட்டே வரும் அப்படின்னு உள்ளது தான் பைனரி ஃபிஷன் அப்படின்றாங்க. இந்த பைனரி ஃபிஷன்னா என்னன்னு பார்த்துட்டோம். இந்த பைனரி ஃபிஷன் ஸ்டார்ட் ஆகும்போது எப்படி எந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு உள்ளதை பார்க்க போகிறோம். இன் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப், the nucleus which is found to be present at the center of the parental cell which gets enlarged and the size of the nucleus which is doubled and then it begins to divide. That particular process which is called as karyokinesis. Okay, அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு செல் உடைகிறதுக்கு முன்னாடி அந்த செல் மையப்பகுதியில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் ஆனது இரட்டிப்பு மடங்கு அது அதோட சைஸில் இருந்து பெருசான பிறகு அந்த நியூக்ளியஸ் பகுதி இரண்டாக உடைய தொடங்கும். அந்த நிகழ்வுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு சொன்னால் கேரியோகைனிசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கேரியோனா நியூக்ளியஸ், அந்த நியூக்ளியஸ் ரெண்டாக உடைகிறது தான் கேரியோகைனிசிஸ் அப்படின்னு உள்ளதை சொல்கிறாங்க. தென் second step, coming to the second step, the cytoplasm which is found to be present in that particular parent cell which is also gets divided. That particular process which is called as cytokinesis. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது பேரண்டல் செல்லில் இருக்கக்கூடிய சைட்டோபிளாசமானது இரண்டு பகுதிகளாக பிரிந்து அது செல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேர் தான் சைட்டோகைனிசிஸ் அப்படின்னு உள்ளதை சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு செல்லானது நியூக்ளியஸ் பாதியாகவும் சைட்டோபிளாசம் பாதியாகவும் சென்று இரண்டு வெவ்வேறு செல்களாக மாறுது. அப்படி இரண்டு வெவ்வேறு செல்களாக மாறும் பொழுது பேரண்ட் செல்லில் என்ன மரபணு இருந்துச்சோ, என்ன கேரக்டர்ஸ் இருந்துச்சோ அதே தான் இந்த ரெண்டு செல்லுலையும் இருக்கும் அப்படின்னு உள்ளதை சொல்கிறாங்க. தட் இஸ் அபவுட் த பைனரி fission. Then coming to the types of binary fission. Here, depending upon the plane of fission, note that point, plane of fission. அதாவது ஒரு செல்லில் எந்த பகுதியில் வெட்டுப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பைனரி ஃபிஷனுக்கு நேமிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது binary fission which can be classified into four categories or four types. The first one is the simple irregular binary fission. Second one is transverse binary fission. Third one is longitudinal binary fission. Fourth one is oblique binary fission. Coming to the first type of binary fission, that is it takes place in the amoeba. We must know what is amoeba. Amoeba is a unicellular organism. It is a single cell organism. Then it is having a irregular shape. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பைனரி ஃபிஷன் படிக்கிறதுக்கு முன்னாடி
இந்த அமீபாவில் நிகழக்கூடிய இந்த பைனரி ஃபிஷனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் அமீபானா என்ன அப்படின்னு உள்ளது வந்து உங்களுக்கு தெரியணும். இந்த அமீபா அப்படின்றது வந்து ஒரு யூனிசெல்லுலார் ஆர்கானிசம், ஒரு செல்லால் செய்யப்பட்ட ஒரு உயிரி அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து கான்ஸ்டன்ட் ஷேப் இருக்கான்னு பார்த்தா, அதாவது அது ஒரு வட்டமாகவோ இல்லை ஓவல் ஷேப்லேயோ இல்லை நட்சத்திர வடிவத்தில் இருக்கான்னு பார்த்தா இல்லை. அதோட ஷேப் பாருங்கள், அங்கங்கே கர்வ்ஸ், ப்ரொஜெக்ஷன், டிப்ரெஷன்ஸ் அப்படி தான் இருக்குது. அப்படி பார்க்கும்போது இட் இஸ் ஹேவிங் எ இர்ரெகுலர் ஷேப் அப்படின்னு சொல்கிறாங்க. இது தவிர இந்த அமீபாவானது ஒரே ஷேப்பில் இருக்காது, அந்த ஷேப்பை வந்து மாற்றிக்கிட்டே இருக்கும். அதனால தான் போட்டிருக்காங்க 3வது பாயிண்ட், இட் ஆல்டர்ஸ் இட்ஸ் ஷேப் அப்படின்னு சொல்கிறாங்க. அமீபாவானது அதோட ஷேப்பை வந்து மாற்றிக்கிட்டே இருக்கும் அப்படின்றாங்க. திஸ் அமீபா விச் லிவ்ஸ் இன் ஃப்ரெஷ் வாட்டர், நல்ல தண்ணி பகுதிகளில் வாழக்கூடியது அப்படின்னு உள்ளதை சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த நல்ல தண்ணியில் வாழக்கூடியது வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொன்னால், சில குளத்தில், குட்டையில், கிணத்து பகுதியில், தண்ணி மழை தண்ணி தேங்கி நிற்கிற இடத்துல, இந்த மாதிரி இடத்துல வந்து இதெல்லாம் இருக்கலாம் அப்படின்றாங்க. அந்த அமீபாக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் போர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் இருக்குது. நியூக்ளியஸில் வந்து ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும், அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அது பக்கத்தில் சின்னதாக ஒரு ரவுண்டு போட்டிருக்காங்க கான்ட்ராக்டைல் வேக்யூல்ஸ் அப்படின்னு. இந்த கான்ட்ராக்டைல் வேக்யூல் அப்படின்றது வந்து அதோட அந்த சின்ன ஒரு ஸ்மால் மெம்பரேன் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே வந்து வாட்டர் கண்டென்ட்ஸ் வந்து இருக்கும். இந்த கான்ட்ராக்டைல் வேக்யூல் எதுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால், இட் கண்ட்ரோல்ஸ் த வாட்டர் பேலன்ஸ் இன்சைட் த அமீபா செல். அதாவது இந்த கான்ட்ராக்டைல் வேக்யூல் இருக்கிறதுனால தான் என்ன பண்ணுதுன்னா அது தண்ணியில் சர்வை பண்ண முடியுது. அதாவது வாட்டர் பாடிஸில் இருக்கக்கூடிய ஒரு செல்லானது சுற்றி தண்ணி இருக்குது, அந்த தண்ணி உள்ளுக்கு வரும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் உள்ளுக்கு வரவிடும், மீதியை வந்து வெளியே தள்ளிடும். அதுக்கு தான் இந்த கான்ட்ராக்டைல் வேக்யூல் இருக்குது. இதுக்கு இன்னொரு நேம் சொல்லுவாங்க ஆஸ்மோ ரெகுலேட்டரி ஆர்கனல் அப்படின்னு சொல்லலாம். ஆஸ்மோ ரெகுலேட்டரி ஆர்கனல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் அமீபாவோட சில இம்பார்ட்டண்ட் ஃபீச்சர்ஸ். நெக்ஸ்ட், coming to the study of irregular simple binary fission in amoeba. அதாவது இந்த அமீபா ஃபர்ஸ்ட் டயக்ராம் பாருங்கள், இதில் அமீபா போட்டிருக்காங்க, அதோட ஸ்ட்ரக்சர் போட்டிருக்காங்க, நியூக்ளியஸ் இருக்குது, கான்ட்ராக்டைல் வேக்யூல் இருக்குது. அந்த அமீபாவானது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன நடக்குதுன்னா, ஃபஸ்ட்டு வந்து கேரியோ கைனசிஸ் நடக்குது. கேரியோ கைனசிஸ் அப்படின்னா, அதாவது அந்த அமீபாவில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் ஆனது இரட்டிப்பு மடங்காக மாறும் அப்படின்னு சொன்னேன். நியூக்ளியார் மெட்டீரியல் கெட்ஸ் டபுள்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை இண்டிகேட் பண்ண தான் நெக்ஸ்ட் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா அந்த நியூக்ளியஸை வந்து ஒரு ஃப்ளாட்டண்டாக போட்டு உள்ளுக்கு 2 லைன் போட்டிருக்காங்க. அதாவது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு நியூக்ளியார் மெட்டீரியல் 2 நியூக்ளியார் மெட்டீரியலாக டபுளாக இருக்குது அப்படின்னு காமிக்கிறாங்க. தென் திஸ் particular doubling of the nuclear material is finished, and the nuclear material, each nuclear material, it moves towards the poles of the cells. அதாவது அந்த நியூக்ளியர் மெட்டீரியல் டபுள் ஆன பிறகு 2 இப்போ டபுள் கண்டென்ட்டில் இருக்குது. ஒவ்வொரு நியூக்ளியர் மெட்டீரியலும் செல்லோட ஒரு ஓரப்பகுதியை நோக்கி நகலத் தொடங்குது. அதை தான் வந்து அடுத்த டயக்ராமில் போட்டிருக்காங்க. அதாவது நியூக்ளியஸ் வந்து நீள்வட்டமாக மாறின மாதிரி போட்டிருக்காங்க. ஒரு நியூக்ளியர் மெட்டீரியல் மேலே போன மாதிரி காமிச்சிருக்காங்க, இன்னொரு நியூக்ளியர் மெட்டீரியல் கீழே வந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. தென் அட் த சேம் டைம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், செகண்ட் ஸ்டெப்பில் வந்து சைட்டோபிளாசம் இஸ் ஆல்சோ கெட்ஸ் டபுள்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதாவது சைட்டோபிளாசமும் என்ன ஆகுது, இரட்டிப்பு மடங்காக மாறி அது மையப்பகுதியில் வந்து அது டிவைட் ஆகுது. சைட்டோபிளாசம் இஸ் ஆல்சோ கெட்ஸ் divided here. That particular process is called as the cytokinesis அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, சைட்டோகைனசிஸ் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஒரு அமீபா செல் வந்து எப்படி இருக்குன்னா 2 செல் வந்து கனெக்ட் ஆன மாதிரி காமிச்சிருக்காங்க அடுத்த டயக்ராமில் பாருங்கள். ஸோ அந்த நியூக்ளியர் மெட்டீரியல் டிவைட் ஆயிடுச்சு, அதே மாதிரி வந்து சைட்டோபிளாசமும் டிவைட் ஆயாச்சு. ஒரு செல்லில் வந்து ரெண்டு செல்லாக மாறப்போகுது இப்போது. அதனால்
2 செல்லாக மாறப்போகிறதுனால அதில் நியூ கான்ட்ராக்டைல் வேக்யூல்ஸ் ஆர் ஃபார்ம்டு. கான்ட்ராக்டைல் வேக்யூல்ஸ் இந்த ஒரு எண்டு செல்லோட ஒரு எண்டுலையும் இன்னொரு எண்டுலையும் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு அந்த டயக்ராமில் காமிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், த பர்டிகுலர் depressed area which gets deepened inside, and this particular single celled amoeba which is now broken into 2 daughter amoeba cells. அதாவது இந்த மாதிரி டிவைட் ஆன பிறகு அந்த செல்லோட மையப்பகுதியில் இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரிக்ஷன் ஒரு அழுத்தமாக இருக்கும், அந்த இடம் வந்து உடஞ்சி 2 செல்லாக மாற்றப்படுது அப்படின்னு உள்ளதை சொல்கிறாங்க. அப்போது ஹியர் இந்த பைனரி ஃபிஷனில் ஒரு அமீபாவாக இருந்தது, இப்போ 2 அமீபாவாக மாறி இருக்கு அப்படின்றாங்க. இதுக்கு பேர் தான் பைனரி ஃபிஷன் அப்படின்றாங்க. இது வந்து திஸ் இஸ் கம்மிங் அண்டர் த ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். அதன் மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. திஸ் இஸ் கம்மிங் அண்டர் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். ஓகே, ஒன்ஸ் அகைன் ஐ ஆம் gives a outline about this simple binary fission in amoeba. Amoeba is there. The nuclear material gets doubled, and the doubled nuclear material which moves towards the poles of the particular cells, and the cytoplasm which also gets divided, and at the center part of the cell which gets constricted, and it is broken down into 2 cells. Now a single amoeba cell which is converted into 2 individual amoeba cells, and here the contractile vacuoles are also developed in each of the cell. Now it goes into the life cycle. So this is about the outline about this binary fission in amoeba. I think it is clearly explained. In the next class we can continue it. Thank you.